இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று டிஎன்எஸ் மீடியா ஊடாக நான் உங்களுடன் கலந்துரையாடிக் கொள்ளப் போகும் விடயம் என்னவென்றால் முஸ்லிம் பெண்களின் கல்வித்தரம் என்ற தலைப்பிலாகும். நம்ம காலத்தில் எமது முஸ்லிம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் காப்போத்தர சாதாரண தரம், காப்போத்தர உயர்தரம், அதற்கு மிஞ்சி போனால் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறுவது, ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்வது தான் கல்வி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் எமது கல்வி பயணம் முடிந்து விடுகிறது என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். மாறாக இது அல்ல இஸ்லாம் காட்டி தந்த கல்வி. அல் குர்ஆனின் முதல் வசனம், எமது வேதத்தின் முதல் வசனம் இக்ரா என்பதாகும். இக்ரா என்பதன் பொருள் ஓதுவீராக என்பது மாத்திரமல்ல, மாறாக வாசிப்பீராக, எழுதுவீராக, மீண்டும் அறிவை பெற்றுக்கொள்வீராக என்ற பல கருத்துக்களை எம்மால் வழங்க முடிகிறது. மனிதன் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் அவன் தனது தாயின் கருவறையில் இருந்து மரண தருவாய் வரையில் கல்வியை தேட வேண்டும், பிரயோசனமான கல்வியை தேட வேண்டும். இவ்வாறு இஸ்லாம் பல்வேறு வரிகளை எமக்கு காட்டி தந்திருக்க எமது முஸ்லிம் பெண்கள் சமூக வலைத்தளங்களில் கேளிக்கைகளிலும் கூத்துகளிலும் விளையாட்டாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமா? இது முடியுமா? அவ்வளவு வேதங்களிலும் கல்வியை பற்றி பேசுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரமே. அதுவும் இஸ்லாம் திரும்ப திரும்ப கல்வியை வலியுறுத்துகிறது. அல் குர்ஆனில் ஒரு வசனம் இரு வசனம் அல்ல கல்வியை பற்றி பேசுகிறது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட சூறாவே இருக்கிறது. இவ்வாறு இருக்க எமது முஸ்லிம் பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதெல்லாம் எவ்வாறு எமது சமூகத்தில் திகழ்கிறது? மாறாக இவ்வாறு அல்ல. இன்று எடுத்துக்கொண்டால் வெறுமனே நாம் டீச்சிங் துறைகளிலே மிகவும் கவனம் செலுத்துகிறோம், டீச்சிங் துறைகளிலேயே அதிகமாக செல்ல பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, மாறாக கல்வி திணைக்களம், சுகாதார திணைக்களம் போன்ற துறைகளை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் பெண்கள் அதில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனினும் வேற்று சகோதரிகளை எடுத்து பார்த்து கொண்டால் அவர்களே அதில் அதிகமாக பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எமக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கான பிரதான வழி ஊடகமாகும். ஊடகத்துறையை எடுத்துக்கொண்டால் அதில் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்களா என்று சந்தேகம். இருக்கிறார்கள் தான். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு பெரிய துறையை ஒரு முஸ்லிம் பெண் சாதிக்கிறார் என்றால் அவரிடத்தில் இஸ்லாம் காணப்படுவதில்லை. ஆனால் சாதாரண ஒரு பெண் காணப்படுகிறார், அவரிடத்தில் இஸ்லாம் காணப்படும். ஆனால் ஒரு பெரிய அடைவொன்றை அவர் அடைகிறார் இல்லை. இவ்வாறு ஏன் நாம் இருக்க வேண்டும்? இஸ்லாத்தை எம்முடன் பற்றி பிடித்து கொண்டு இறுக பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதுவும் கல்வியில் முன்னேறி செல்ல வேண்டும். ஊடகத்துறையாக இருக்கலாம், ஏனைய பெரிய பெரிய பதவிகளுக்கு நாம் செல்ல வேண்டும். ஆனால் கட்டாயம் எம்முடன் இஸ்லாத்தை இணைத்து கொள்ள வேண்டும். இது எமது மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பிரதான ஆயுதமாக காணப்படுகிறது. தற்போது நடைபெறுவது யுத்தங்கள் எல்லாம் வெறுமனே ஆயுதங்களாலான யுத்தங்கள் மாத்திரமல்ல. இப்போது எதிரிகள் எம்முடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பிரதான ஆயுதம் ஊடகத்துறை. அந்த துறைகளில் ஏன் நாம் செல்லக்கூடாது? ஏன் முஸ்லிம்களாகிய நாம் செல்லக்கூடாது? முஸ்லிம் ஆண்கள் செல்கிறார்கள் தான், ஆனால் பெண்கள் 4 சுவர்களுக்குள் முடங்கிக் கொள்கிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடாது. நாம் வீரமாக எழுந்து எமது கல்வியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி என்னுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 29. அல் குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் செய்து கூறும் கல்வித்துறையில் பயன்படுத்தும் உபகரணம் யாது? அல் குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் செய்து கூறும் கல்வித்துறையில் பயன்படுத்தும் உபகரணம் யாது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.